ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே நாளை மாலை உரையாற்றுகிறார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை 14 அதிவிரைவு கண்காணிப்பு கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் நேரிட்ட கோரமான சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே நாளை உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரையை நாளை மாலை 7 மணிக்கு அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் ஒலிபரப்பு செய்கிறது. இதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இரவு மணி 9:30க்கு ஒலிபரப்பு செய்கிறது. நிலக்கரி எரிவாயு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிலக்கரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்யும் என்றார். இந்த திட்டம் 8500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். முன்னதாக அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சரவையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அமைச்சரவைக் கூட்டம் தொடங்கியவுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒட்டுமொத்த அமைச்சரவை சார்பாக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்ததாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடல்சார் துறை தொடர்ந்து வளர்ச்சியை கண்டு வருவதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இன்று சென்னை துறைமுகம் ஏற்பாடு செய்திருந்த கிழக்கு கடல்சார் வழித்தடம் தொடர்பான கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்தியாவும் ரஷ்யாவும் சிறந்த கடல்சார் ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கப்பல் போக்குவரத்துத்துறை செயலர் திரு டி.கே. ராமச்சந்திரன், கிழக்கு கடல்சார் வழித்தடம் மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் மிகவும் முக்கியமான ஒரு காரிடாராக தற்பொழுது திகழ்வுகிறது. ஏனென்றால் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இப்பொழுது 8600 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் இருக்கிறது என்றால், நம்முடைய கிழக்கு வழியை பார்த்தீர்கள் என்றால் 40% அதில் சேமிப்பு நடைபெறுகிறது. அதே போல காஸ்ட் சேவிங்ஸ், டைம் சேவிங்ஸ், ஃபியூவல் சேவிங்ஸ் அனைத்தையும் நம்மால் பெற முடியும். அதனால இது ஒரு ஆல்டர்னேட் ஷிப்பிங் ரூட் ஆக திகழும். கோக்கிங் கோல், க்ரூட் ஆயில், எல்என்ஜி, ஃபெர்டிலைசர்ஸ், கண்டெய்னர்ஸ் இவைகள் இந்த வழியின் மூலம் செல்லக்கூடும். இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் என்றது ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸில் கூட நல்ல ஒரு வழியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் வேற வழிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த வழியை நாம் பயன்படுத்தலாம். எத்தனால் உற்பத்திக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி எரிபொருள் தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். எத்தனால் உற்பத்தியை அதிகரிப்பது வேளாண் துறை வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஈரோடு திருநெல்வேலி விரைவு ரயில் சேவையை ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கோட்டை வரை நீட்டிக்கும் வசதியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கதிசக்தி பிரைம் மினிஸ்டருடைய நேஷனல் பிளான் கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இந்த நாடு 2047 வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். முதல் பட்ஜெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான பட்ஜெட். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில மிகவும் முக்கியமான துறையாக ரயில்வே துறை இருக்கிறது. ரயில்வேனுடைய மேம்பாடு இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்தே பாரத் ரயில் ஒரு மிக சிறந்த அதிவேகமாக, அதே போல மிகவும் சேஃப்டியாக சுகாதாரமாக இருக்கக்கூடிய ரயில் வந்தே பாரத் ரயில். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மட்டும் இதுவரை 11 லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒதுக்கியுள்ளதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है
सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா கண்டிதம்பேட்டை கிராமத்தில் மத்திய அரசின் அதிகாரிகள் ட்ரோன் மூலம் விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கிறத பத்தி விரிவாக எங்களுக்கு செஞ்சு காட்டினாங்க. செழிப்பாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆளு பற்றாக்குறை இருக்கு. அந்த ட்ரோன் மூலமா அடிக்கிறது ஒதுங்காம நல்ல முறையில வயல்களுக்கு செஞ்சு காட்டினாங்க. ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. இனிமே வர்ற காலங்களில் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை செழிப்பாக செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். காச நோய் ஒழிப்பை பற்றி விரிவாக எல்லாருக்கும் விவரிச்சாங்க. கிராம மக்கள் எல்லாரும் பாராட்டினாங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் கண்டிதம்பேட்டிலிருந்து சுகுணா பேசுறேன். இங்கே மக்கள் தேடி மருத்துவம் ட்ரோன் மூலியமா மருந்தடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மத்திய அரசு கேஸை பத்தி எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பாதுகாப்புத்துறை 14 அதிவிரைவு கண்காணிப்பு கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. மாசகான் கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் 1500 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 63 மாதங்களுக்குள் கப்பல்களை வழங்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். மயூர்பஞ்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் லாரி ஒன்று நிலை தடுமாறி கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தொப்பூர் கணவாய் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார்கள் மீது லாரி மோதியதில் இந்த கோரமான விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் இரட்டைப்பாலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேரின் உடல்கள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து சேலம் நோக்கி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து முன்பு சென்ற வாகனங்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. குறிப்பாக முன்பு சென்ற 2 கார்கள் மீது மோதி கார்களும் லாரியும் தீப்பற்றி எரிந்தது. இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அங்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது லாரியின் அடியில் உள்ள மற்றொரு காரை மீட்கும் முயற்சியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் இன்று 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஸ்குவாஷ் பிரிவில் தமிழகம் தங்கப்பதக்கம் வென்றது. இறுதிப் போட்டியில் தமிழகம் மகளிர் பிரிவில் மகாராஷ்டிராவையும் ஆடவர் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தையும் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. சைக்கிள் போட்டியில் தமிழரசி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 14 தங்கம் 3 வெள்ளி 22 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஐவர் ஹாக்கி போட்டி இன்று ஓமனில் தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 5-4 என்ற கோல் கணக்கில் போலந்தை வென்றது. பேட்மிண்டன் போட்டிக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை முதலிடத்தை பிடித்தது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே நாளை மாலை உரையாற்றுகிறார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை வெற்றிகரமாக நடத்தியதற்காக
பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை 14 அதிவிரைவு கண்காணிப்பு கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் நேரிட்ட கோரமான சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் இன்று 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.